இன்னைக்கு நம்ம இந்தோனேசியாவில் பார்த்தீங்கன்னா மோகோ ஸ்டோர் ஈவெண்ட் வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கட்டானா, அப்புறம் ஸ்கைத்துக்கான ஸ்கின்னு, அதுக்கப்புறம் செருப்பு, அதுக்கப்புறம் வாழைப்பழம்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நீங்கள் நினைப்பீங்க நான் வந்து அந்த கட்டானா தான் எடுப்பேன் அப்படின்னு. ஆனால் யூ ஆர் ராங், யூ ஆர் டோட்டலி ராங். நான் இப்போ என்ன எடுக்க போகிறேன் அப்படின்னா ராயபுரமா? ஆம்பா. இந்த வாழைப்பழத்தை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு அடுத்து நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த புதுசாக வந்திருக்கு இந்த ஒரு பேக் பேக் இருக்குது. அப்புறம் அந்த பன்னிக்குட்டி பேக் பேக்கு, அதுக்கப்புறம் அந்த கோப்ரா பேக் பேக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை ஃப்ரீயாக கொடுத்து அந்த பேக் பேக் இருக்குது. இந்த பேக் பேக் என்ன பேக் பேக்னு தெரியலையே. இது வந்து எலக்ட் பாஸ் பேக் பேக்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பன்னி பேக் பேக் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆட பன்னி பையிலே உனக்கு இதாண்டா பிடிச்சிருக்காடா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எனக்கு வந்து இதான் பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு 9 டைமண்ட் ஸ்பின் பண்ணி பார்ப்போம். நம்ம கிடைக்கிறதெல்லாம் பார்க்கலாமா? எனக்கு அப்பயே தெரியும் விழுக்காது அப்படின்னு. சரி வாங்க அடுத்து ஒரு 19 ஸ்பின் பண்ணி பார்ப்போம். அட பாவீங்களா, இதுலேயே பார்த்தீங்கன்னா மொத்தம் 28 டைம் வேஸ்ட்டாக போச்சு. இதுக்கு மேலே விட்டால் சரிப்பட்டு வராது. சரி வாங்க நம்ம பிங்க் டைம் வச்சு நம்ம ஏதாச்சும் ரிவார்டு வந்து கிளைம் பண்ணலாம். அப்படி என்ன ரிவார்டு இருக்குன்னு தெரியலையே. அட பாவீங்களா, டே இங்கே பாரு. அட படுபாவீங்களா, அந்த பன்னி பேக் பேக் இங்கே இருக்காடா. இது தெரியாமல் அங்கே வேறு நான் அந்த பன்னி பேக் பேக்கை செலக்ட் பண்ணி போட்டேனே. சரி வாங்க இந்த பன்னி பேக் பேக்கே எடுத்துடலாம் 9 டைம் கொடுத்து.